வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோடி ஆர் யூ ரெடி எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ, என்னடா இது டான்ஸ் ஷோவா இது? இதில வந்து இவ்ளோ ட்விஸ்ட், இவ்ளோ சஸ்பென்ஸ், இவ்ளோ எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரியேட்டிவ் டீமை தான் வந்து நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். போன வாரம் எபிசோட் முடியிறப்பவே பார்த்தீங்கன்னா, பிரதீப்போட வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. நம்ம கூட பேரை மாத்தி சொல்லிட்டேங்க. சாரி, அது வந்து யஷ்வந்த் கிடையாது. அது வந்து பிரதீப். அத கமெண்ட்ல கூட ஒருத்தர் போட்டிருப்பாரு. ஸோ அத வந்து இந்த எபிசோட்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எனக்கு எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ராணிகுமாரி வந்து என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, பிரதீப்ப வேணான்ட்டாங்களே, அதுவும் அவரோட கதையெல்லாம் கேட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். ராணிகுமாரி மேல ஒரு கோவம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எபிசோட் முடியிறப்போ நம்ம ராணிகுமாரி வந்து அவினாஷோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு பண்ணுவாங்க பாருங்க. பர்ஃபெக்ட்டான ஜோடிடா இதுதான் அப்படின்ற மாரி சூப்பரா நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்க எடுத்த டிசிஷன் கரெக்ட் அப்படின்ற அளவுக்கு நம்மள யோசிக்க வச்சுட்டாங்க. ஸோ பிரதீப்புக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு எபிசோட் முடியிறப்போ பார்த்தீங்கன்னா, சாண்டி சுந்தருக்காக ஃபீல் பண்ற மாரி ஆயிடுச்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அன்ஷிதா தான். ஏன்னு தெரில. அவங்க இதுவரைக்குமே எந்த எபிசோட்லயுமே ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணவே இல்ல. அண்ட் அவங்க சாண்டி சுந்தரை சூஸ் பண்றப்பவே அவங்களே சொல்லுவாங்க, நான் டான்ஸ் இப்போ தான் கத்துக்கிட்டேன்னு. அப்பவே அவரோட ஃபேஸ் டோட்டலா மாறி இருக்கும். அன்ஷிதா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. சாண்டி சுந்தரை நினைச்சு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. சரி, இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத கிளியரா பார்த்துருவோமா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம பிரதீப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் ஆடி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா, அங்கே சாந்தினி அண்ட் ராணிகுமாரி இவங்க 2 பேருமே வந்து பஸர் அடிக்கிறாங்க. அண்ட் 50-50 காயின்ஸை வந்து பிட் பண்ணுறாங்க. ஸோ ராணிகுமாரி ஃபஸ்ட்டு பஸரை ப்ரெஸ் பண்ணனால வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரதீப் வந்து ராணிகுமாரியோட ஜோடி ஆயிடுறாரு. அண்ட் இவர் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து பாடுறாரு. நடுவில் அதில் வேற ஒரு லைனில் ஆங்கரை வச்சு செய்வோம்லாம் சொல்லி ரியோட்டை வந்து மாட்டிட்டு கொஞ்சம் ஃபன் நடந்திருக்கும். அண்ட் இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறப்பவும் பார்த்தீங்கன்னா, நம்ம ராணிகுமாரியோட ஃபேஸில் பெருசா ரியாக்ஷனே இருக்காது. ஜென்ரலாவே அவங்களோட ரியாக்ஷன் அப்படி தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு தெரியுது. அவங்களுக்கு சுத்தமா சந்தோஷமே இல்லடா இவர சூஸ் பண்ணது அப்படின்ற மாரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ப்ளஸ் அவங்க ரொம்பவே கன்ஃப்யூஸ்டா இருந்தாங்க. சரி, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யஷ்வந்த் வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. அவர் தான் வந்து லாஸ்ட் கண்டஸ்டன்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அகைன் சாந்தினி அண்ட் ராணிகுமார் தான் இருக்காங்க. ஆனா சாந்தினி ஃபர்ஸ்ட்டே பஸர் அழுத்திடுறாங்க. ஸோ இந்த இடத்துல ராணிகுமார் பயங்கரமா பிரேக் டவுன் ஆகி, ஐயோ நான் தான் எடுக்கணும்னு நினைச்சேன். எனக்கு யஷ்வந்தை முன்னாடியே தெரியும். அவரோட பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி போன எபிசோட்ல நம்மளோட ஜாஸ்மின் ரொம்ப ஃபீல் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல இவங்க ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ்லாம் வந்து அந்த கோல்ட் காயின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஸோ அதில் யார் யாருக்கு எவ்வளோ கோல்ட் காயின்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் ஸ்ரீதேவி மேம் பார்த்தீங்கன்னா 365 காயின்ஸும், சாண்டி மாஸ்டர் 310 அண்ட் ஃபைனலாக யார் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா மேம் வந்து 440 கோல்ட் காயின்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கோல்ட் காயின்ஸ் வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மேட்டர் இப்போ வரைக்குமே எனக்கு தெரியலை. ஸோ இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் 100 காயின்ஸை கொடுத்து ஒரு ஜோடியை செலக்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அவங்களாம் வந்து கன்ஃபார்ம்டான ஜோடிகள். ஸோ அந்த அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 குவீன்ஸ் வந்து கிங்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஜோடிலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷிதா அண்ட் பீட்ரிக்ஸ், அன்ஷிதா அண்ட் சாண்டி சுந்தர், தீஷல் அண்ட் அவினாஷ், ஆதிரா அண்ட் சஞ்சய், அனன்யா கௌரி சங்கர், ஸ்ரேயா அண்ட் விஜய். ஸோ இவங்களாம் வந்து கன்ஃபார்ம்டான ஜோடி. ஸோ இப்போ அடுத்து இந்த பிட்டிங் ப்ராசஸில் வந்து 2 பேர் 3 பேர் அப்படின்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ அதுலேருந்து யாராவது ஒருத்தர் தானே இவங்க ஃபைனல் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டைம் தான் இது. ஸோ இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த குயின் வந்து நின்றுக்கிறாங்க. அவங்க சூஸ் பண்ண கிங்ஸ் எல்லாம் அங்கே நிற்க வச்சிடுறாங்க. ஒரு மியூசிக் ஒன்று ப்ளே ஆகுது. அந்த மியூசிக் எண்ட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க யாரை போய் வந்து டச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரியா ரூத் வராங்க. அவங்க வந்து அரவிந்த் அண்ட் பிரசாத் 2 பேருமே வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் அவுட் ஆஃப் டாபிக் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியா ரூத்தை பார்க்குறப்போ எனக்கு அப்படியே ஓவியாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. சடனாக நிறைய வாட்டி நான் பார்த்துட்டே ஓவியா அப்படின்ற ஃபீல் எனக்கு வந்துட்டு அப்புறமா இது ரியா ரூத் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். உங்களில் யாருக்காவது இதே மாதிரி தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. சரி, இப்போ பேக் டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாங் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ரியா ரூத் வந்து அரவிந்தை செலக்ட் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அருணிமா வந்து மோஹித் குர்மி அண்ட் குருநாத் 2 பேரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து இவங்க மோஹித் குர்மியை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த அருணிமா வந்து பயங்கரம். ராணிகுமாரிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஆள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாஸ்மின் வராங்க. அவங்க மணிகண்டா அண்ட் சிவா வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதிலேருந்து மணிகண்டாவை ஃபைனல் பண்ணிடுறாங்க. அடுத்து நம்ம சாந்தினி பார்த்தீங்கன்னா, வேணு அண்ட் யஷ்வந்தை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் யஷ்வந்தை வந்து ஃபைனல் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம காவ்யா வந்து மகேஷ் பாலாஜி, பாஸ்கரன், அபினவ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர். அதாவது யார் இவங்க? நம்ம 25 காயின்ஸ் காவ்யா இல்லையா? ஸோ 3 பேரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து பாஸ்கரை வந்து ஃபைனல் பண்ணிடுறாங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா, ராணிகுமாரி வந்து பிரதீப்பை தான் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா ராணிகுமாரிகிட்ட இன்னுமே எக்ஸஸ் காயின்ஸ் இருந்தது. பட் இருந்தாலும் லாஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்றனால அவங்க பிரதீப்ன்றப்போ இப்போ இவங்க வந்து கன்ஃபார்ம் கண்டஸ்டண்ட்டாக வந்து ஆயிடுறாங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 12 ஜோடி அப்படின்றாங்க. அப்போ பசங்க வந்து 20 பேர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ மீதி எல்லாருமே வந்து செலக்ட் ஆகாதவங்கலாம் வந்து எலிமினேட் ஆயிடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. அதாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குயின்ஸுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. குயின்ஸ் யாருமே அங்கே எலிமினேட் ஆகலே. அவங்களுக்கு எந்த மன கஷ்டமுமே இல்லையே. ஸோ பசங்களை வந்து இவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு 8 பேர் போயிடுறாங்க. பட் அது தெரிஞ்சு தான் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே இதுவுமே ஒரு கேம் ஷோ அப்படின்றனால நம்ம எமோஷன்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஜட்ஜஸ்க்குலாம் வந்து ஒரு லைஃப் லைன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஹார்ட் மாதிரி கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் திஸ் லைக் செலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா
நீங்க ரிஜெக்ட் பண்ணி வேணான்னு சொன்னதில ஒரு 3 பேர் எங்களுக்கு வந்து இல்லப்பா இவர் சூப்பரான பெர்ஃபார்மர் இவர போய் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த 3 பேருக்கு நாங்க லைஃப் லைன் யூஸ் பண்ணி திரும்ப உள்ள கொண்டு வருவோம். அபினவ், குருநாத் அண்ட் பிரசாத் 3 பேரையுமே திரும்ப லைஃப் லைன் யூஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்து நிக்க வச்சுடுறாங்க. அண்ட் ஜோடிஸ்க்குலாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்ப இருக்கிற பார்ட்னர்ல இருந்து ஸ்வாப் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் குடுக்குறோம். இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்க நீங்க செலக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. சொன்ன நெக்ஸ்ட் செகண்ட் நம்ம ராணிகுமாரி பார்த்தீங்கன்னா கைய தூக்குவாங்க. அண்ட் நீங்க அப்பவே வந்து பிரதீப்போட ஃபேஸ பார்க்கணுமே. பயங்கர மரண பீதியில இருப்பாருங்க. அதுவும் இல்லாம அவர் அப்பவே நெறைய பேச ஆரம்பிச்சுருவாரு. அது நமக்கு தெரியும். லைக் ராணிகுமாரிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணுவாரு. நான் பண்ணிருவேன் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள வந்து அவர் பேசிட்டு இருப்பாரு. பட் ராணிகுமாரி கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஸ்டப்பனா இருப்பாங்க. கைய தூக்கிருவாங்க. அடுத்து நம்ம அருணிமாவும் கைய தூக்குவாங்க. சரி ஓகே. இப்ப ராணிகுமாரி வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்தே அன்ஹாப்பியா இருக்கிறாங்கன்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க கைய தூக்குனதுல எனக்கு ஷாக் இல்ல. அருணிமா வந்து ஃபர்ஸ்ட்டு 2 பேர வந்து பிட் பண்ணி செலக்ட் பண்ணது யாரு? மோஹித் குர்மி அண்ட் குருநாத். அதில இவங்க வந்து எனக்கு மோஹித் குர்மி தான் வேணும், குருநாத் வேணான்னு சொல்லி வெளிய அனுப்பிட்டாங்க இல்லையா? இப்போ மறுபடியும் லைஃப் லைன் யூஸ் பண்ணி வந்ததில குருநாத் இருக்காரு. இப்போ அருணிமா என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த 3 பேர்ல யார் வேணும்னு கேட்டா, எனக்கு குருநாத் வேணும் அப்படின்றாங்க. ஏம்மா முன்னாடியே அந்த 2 பேர் இருந்தாங்களே, அப்ப ஏன் குருநாத்த நீங்க செலக்ட் பண்ணல? இவ்ளோ கன்ஃப்யூஷன்ல இருப்பீங்க அப்படின்ற மாரி நம்ம சாண்டி மாஸ்டர் கேட்டிருப்பாரு. உண்மையிலேயே நானும் அதான் கேட்குறேன். நீங்க அங்க வேற யாரையாவது சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பரவால்ல. ஃபர்ஸ்ட்டு மோஹித் குர்மி அண்ட் குருநாத்ல இவருக்கு ஒரு ஹோப்ப குடுத்து கூட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு, இல்ல எனக்கு திரும்ப குருநாத் தான் வேணும். பட் இருந்தாலும் அவங்க என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டெம்பரரி ஸ்டைல் தான் இவர் ஆடுறாரு. எனக்கு அந்த அளவுக்கு ஈக்குவல் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் வந்து ஒரு மாரி கமர்ஷியலா தான் வந்து பண்ணுவேன். ஸோ அவருக்கு மத்த ஸ்டைல்ஸ்லாம் தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால நான் மாத்திக்க விரும்புறேன் அப்படின்றாங்க. ஃபைனலா நமக்கு இவர் தான் கரெக்ட் அப்படின்னு அவங்க கான்ஃபிடென்ட்டா ஒருத்தர சூஸ் பண்ணாங்கன்னா, அது வரைக்கும் ஓகே அப்படி தான் நம்ம நினைக்கணும். ஸ்டார்ட்டிங்ல வந்து அவினாஷ்ன்னு சொல்லிட்டேனா, அது வந்து அபினவுங்க. ராணிகுமாரி பார்த்தீங்கன்னா, அபினவ வந்து சூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து எதுக்காக பிரதீப் வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு ரீசன் கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் லிஃப்ட் மீ அப்படின்றாங்க. ஏம்மா இந்த இடத்துல வந்து இதெல்லாமா உங்களுக்கு டவுட் வரும் அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம மோஹித் குர்மி வந்து சொல்லியிருப்பாரு, எனக்கு டைரக்டர்ட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா? நான் எலிமினேட் ஆயிட்டேன். அதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லங்க. எனக்கு என் சிஸ்டரோட இங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் அலோவ் பண்றீங்களா? அப்படின்ற மாரி கேட்டிருப்பாங்க. அண்ட் சாண்டி மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா, ஓகே அப்படின்ற மாரி உடனே சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் அந்த பர்ட்டிகுலர் எபிசோட்ல அது கடைசி வரைக்கும் காட்டல. மேபி நெக்ஸ்ட் டே காட்டுவாங்களா? இல்ல அது என்ன ஆச்சு? அத வந்து காட்டாம உட்டாங்க அப்படின்றது தெரியல. உங்களுக்கு யாருக்காவது அத பத்தி தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ இப்போதாங்க நம்ம பிரதீப் என்ன சொல்றாருன்னா, பயங்கரமா எமோஷனல் ஆகி பிரேக் டவுன் ஆகி சென்னைக்கு வந்து 7 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. நான் இங்க வந்து டான்ஸ்க்காக மட்டும் தான் வந்தேன். என் ஃபேமிலி யாருமே இங்க கிடையாது. நான் வந்து நெறைய பஸ் ஸ்டாண்ட்ல தான் படுத்து தூங்கியிருக்கேன். இப்போ கூட 4 வருஷமா ஒரு சர்ச்ல தான் வந்து நான் தங்கியிருக்கேன். தங்கறதுக்கு இடம் இல்லாம. கண்டிப்பா இன்னைக்கு நான் செலக்ட் ஆயிருவேன்னு என் வீட்ல சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வந்து பாரு ஸ்டேஜே ஏத்துவேன் அப்படின்ற அளவுக்குலாம் நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ நான் என்ன சொல்லுவேன்? எங்க அம்மாக்கு தான் நான் சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டு இருப்பாரு. உண்மையா அத பார்க்குறப்போ நமக்குமே ரொம்பவே எமோஷனல் ஆயிரும். ஜட்ஜஸும் சரி, அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸே பாதி பேருக்கு மேல ரொம்ப பிரேக் ஆகி அழ ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம மணிகண்டா என்ன பண்ணுவாருன்னா, எந்திரிச்சுட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல என்னோட சான்ஸ் வந்து பிரதீப்புக்கு குடுக்கணுங்க. அது முடியுமா? அப்படின்ற மாரி அவரு கேட்பாரு. உங்க சான்ஸ வந்து நீங்க யாருக்கும் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்றப்போ, நம்ம சாண்டி மாஸ்டர் டக்குன்னு எந்திரிப்பாரு. எந்திரிச்சுட்டு ஃபோன் பண்றாரு, பேசுறாரு, என்னென்னமோலாம் நடக்குது. டீமே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நீ வந்து இந்த ஷோல இருக்க. உனக்குமே ஒரு ஜோடி இருக்கு. நீ கவலைப்படாத. நீ கண்டிப்பா இந்த இடத்துல ஆடுற. ஜட்ஜஸ்லாம் சேர்ந்து திரும்ப பிரதீப்க்கு வந்து ஒரு சான்ஸ் குடுக்குறாங்க. ஸோ அது என்ன மேட்டர் அப்படிங்கிறது நமக்கு அடுத்த எபிசோட்ல தான் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் லைவா பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் டிவிக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. டச்சிங்கான மொமெண்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப்பை வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஸ்பாட்லேயே ஃபோன் பண்ண சொல்லி ஸ்பீக்கர்ல போட்டு வந்து பேசுறாங்க. அவங்க அம்மா வந்து என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து நமக்கு காட்டுறாங்க. அதாவது அவங்க ரொம்பவே ஹாப்பியா, ஐயோ எனக்கு படபடன்னு வருது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ ஓகேங்க. இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா, போன சீசன்ல இல்லாத ஒரு விஷயத்த இதில கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, மறுபடியும் பிட்டிங் ப்ராசஸ் தான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொரியோகிராஃபர்ஸ் ஒரு 6 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 6 பேருமே வந்து அங்க இருக்கிற அந்த ஜோடிகள பிட்டிங் ப்ராசஸ் மூலியமா அவங்களுக்கு எந்த ஜோடி வேணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு 3 மணி நேரம் டைம் குடுக்குறாங்க எல்லா ஜோடிங்களுக்கும். அவங்களே செல்ஃபா கொரியோகிராஃப் பண்ணிக்கிட்டு, இந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளார ஒரு சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ ரெடி பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணுமா. அத பார்த்து அந்த கொரியோகிராஃபர்ஸ்லாம் பிட்டிங் ப்ராசஸ் மூலியமா அவங்களுக்கு எந்த ஜோடி வேணும் அப்படிங்கிறத அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த கொரியோகிராஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா மாஸ்டர், விகே, சசி, சுனில், வர்தா அண்ட் சாகர். ஸோ இவங்களா தான் இருக்காங்க. அண்ட் இதில் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா போன சீசன்லேயே இருந்திருப்பாங்க. சசி மாஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா ரகுவரன் சார் மாதிரியே இருப்பார் பார்க்கறதுக்கு. அண்ட் அந்த பிஜிஎம் போட்டு செம ஃபன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வாட்டியுமே அதே மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபினவ் அண்ட் ராணிகுமாரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் தெரியுமா, என்ன பெர்ஃபார்மன்ஸுங்க. 2 பேருமே வந்து அவ்வளோ ஈக்குவலாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்தது. ட்ரீட் டு யுவர் ஐஸ் அப்படின்னே சொல்லணும். அது இந்த 3 மணி நேரத்தில இத கொரியோகிராஃப் பண்ணாங்களா அப்படின்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பிட்டிங்குமே பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நடக்காத மாதிரியான ஒரு பிட்டிங் நடந்திருக்கும். ப்ராப்பரான பிட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனில் தான் ஃபர்ஸ்ட்டு பஸரை ப்ரெஸ் பண்ணியிருப்பாரு. செகண்ட் வந்து சாகர். ஸோ அவர் 10 காயின்ஸ்னுவாரு, இவர் 30 காயின்ஸ்னுவாரு. அப்புறம் 40, அப்புறம் 50 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா சுனில் வந்து 60 காயின்ஸுக்கு வந்து அவங்கள வந்து பிளாக் பண்ணிருவாரு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மணிகண்டா அண்ட் ஜாஸ்மின் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் யாருமே பஜர் அழுத்தல. வெறும் சூர்யா மாஸ்டர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவரு வந்து ஒரு 10 காயின்ஸ் குடுத்து அவங்கள பிளாக் பண்ணி வைக்கிறாரு. அண்ட் இப்போ தாங்க நான் சொன்ன அந்த எமோஷனல் மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்ஷிதா அண்ட் சாண்டி சுந்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. அன்ஷிதா உண்மையாவே நல்லா பண்ணலங்க. ஓப்பனா சொல்லணும்னா அவங்க ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல. ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஆடுற மாரி, அந்த மாரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. அந்த எனர்ஜி எல்லாமே மிஸ் ஆயிருச்சு. ஸோ அவங்க வந்து இதில தொடரணும் அப்படின்னா, அவங்களோட எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் எல்லாம் போட்டு அவங்க பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா, இதில சாண்டி சுந்தர் அப்படிங்கிற ஒரு டான்ஸரோட லைஃபே வேஸ்ட்டா போயிரும் அப்படிங்கிறது தான் எனக்கு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குது. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து எந்த கொரியோகிராஃபர்ஸுமே பஸரே அடிக்கல. பட் கடைசியா ரம்பா மேம் வந்து கன்வின்ஸ் பண்ற மாரி காட்டுறாங்க. ஸோ ஒரு வேளை எந்த கொரியோகிராஃபரும் செலக்ட் பண்ணலைன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? அந்த ஜோடியே ரிஜெக்ட் ஆயிருமா? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி என் மைண்டில் இருக்குது. சரி, அதையும் மீறி அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா, அன்ஷிதா கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டு பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எபிசோட நீங்கள் பார்த்துட்டீங்களா? இது ஆல்ரெடி ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி நைட்டு விஜய் டிவியில் பாருங்கள். ஸோ நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? அன்ஷிதா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராணிகுமாரி எடுத்த டிசிஷன் கரெக்டாக தப்பா? அவங்க வந்து பிரதீப்போடயே இருந்திருந்தா ஓகேவா? இப்போ அவங்க அபினவை சூஸ் பண்ணது கரெக்ட்டா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.